ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு மனிதன் யார் என்ற தலைப்பை எடுத்துட்டு பேசலாம். மனிதன் என்றால் யார் என்று தெரியுமா? அவனுடைய சுபாவம் தான் என்ன? நாமெல்லாம் மனிதர்கள் என்பது உண்மைதானே? விவேகம் உள்ள நபர் மனிதன் என்று கூறலாமா? விவேகம் என்பது விலங்குகளிடமும் உள்ளது, உண்மைதானே? வீட்டில் நாய், பூனை போன்றவைகள் இருக்கின்றன. பூனை கூட மிகவும் சாதுரியமாக பாலை குடித்து விடுகிறது. பறவைகளிடமும் விவேகம் உள்ளது. அவைகள் தன்னுடைய கூட்டினை மிகவும் நேர்த்தியான முறையில் கட்டிக்கொள்கிறது. அவ்வாறு வடிவமைப்பது கடினம் தானே? மனிதன் என்றால் விவேகம் மட்டும் போதுமா என்றால் அது தவறு. மனிதன் யார்? மனிதன் என்றால் வேலைக்கு செல்ல வேண்டும். இது மனிதனின் தகுதியா? கண்டிப்பாக இல்லை. எந்த விலங்குகளும் வேலைக்கு செல்வதில்லை. ஆனால் மனிதன் வேலைக்கு செல்கிறான். சரிதான், மனிதன் என்பவர் வேலைக்கு செல்வார். ஆனால் இந்த விளக்கம் மனிதனுக்கு பொருந்தாது. உங்களுக்கு தெரியுமா, ஜப்பானில் நாய்கள் வேலை செய்கின்றன. நாயின் பெயரில் சொத்துக்கள் உள்ளன. அங்கு நாய்களை திருமணம் செய்யக்கூடிய நபர்களும் இருக்கின்றனர். இது நமக்கு வேடிக்கையாக தோன்றலாம். இது விளையாட்டுக்கு சொல்லவில்லை. ஜப்பானில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றன. முட்டாள்தனமான மக்கள், வெளிநாடுகளில் உள்ள மக்கள் மிகவும் உயர்ந்த நபர்கள், அவர்கள் திறமை மிகுந்தவர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அங்குள்ள நபர்கள் இதுபோன்ற பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்கின்றனர். மலேசிய தேசத்தில் உள்ள நபர்களுக்கு ஞானம் என்பது இல்லாமல் இருக்கின்றது. நாயினை திருமணம் செய்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நாயின் பெயரில் எழுதி வைக்கின்றனர். வருங்காலத்தில் இந்தியாவிலும் இதுபோல சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பகவானை பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு எந்தவித ஏற்பாடுகளும் இல்லை. மாறாக நாயை பற்றி பலவிதமான நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இவர்களை எல்லாம் மனிதர்கள் என்று கூற முடியுமா? அவர்களை பைத்தியக்காரர்கள் என்றே அழைக்கலாம். அனைவரும் பைத்தியக்காரர்களே. பகவானை பற்றிய ஞானம் இல்லாத அனைவரும் பைத்தியக்காரர்களே. இதனை நான் கூறவில்லை. பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், மூடா நானு பஷ்யந்தி. அர்ஜுனா, யாரொருவர் பகவத்கீதையின் ஞானத்தை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் அனைவரும் மூடர்களே. பகவத்கீதையின் ஞானத்தை ஒருவர் அடையாத வரையில் அவரை மனிதன் என்று கூற இயலாது. மனிதன் என்றால் சமஸ்கிருதத்தில் மனுஷ்ய என்று பொருள். மனு என்றால் தர்மம். எவர் தர்மத்தை கடைபிடிக்கின்றாரோ அவரே மனிதன். மகாபாரதத்தில் பிதாமகர் பீஷ்மர் கூறுகிறார், யார் ஒருவர் பகவானை பற்றி அறிந்திருக்கின்றாரோ அவரே மனிதன் ஆவார். எந்த ஒரு விலங்குகளும் பகவானை பற்றிய அறிய வாய்ப்பில்லை. அவைகள் நியமங்களை பின்பற்ற இயலாது. ஆனால் மனிதனால் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்ய முடியும். அதாதோ பிரம்ம ஜிக்ஜாசா. எவரின் இருதயத்தில் கிருஷ்ணர் இல்லையோ, எவரின் மனதில் கிருஷ்ணரின் உபதேசங்கள் இல்லையோ, யாரொருவர் பகவானின் புனித நாமங்களை உச்சரிக்கவில்லையோ, யாரொருவர் பகவானுக்கு தொண்டு செய்யும் எண்ணம் தோன்றவில்லையோ அவர் த்விபாத பசு ஆவார். அவர் மனித உடலை கொண்டு பல செயல்களை செய்த போதிலும் அவர் 2 கால் கொண்ட விலங்கு தவிர வேறல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா